ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். நம்ம 100 days 100 வீடியோஸ்னு ஒரு vlog சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது. அதில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து ஒரு சமையல் vlog தான். என்னடா சமைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸு. நிறையா பேர் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. முக்கியமாக பல குடிமக்கள் இதை பார்த்துருப்பாங்க. முக்கியமாக இது ஸ்ரீலங்காவில் காரமாக நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை நாங்களே மறந்துட்டோம். அன்றைக்கி எதர்ச்சியாக ஒரு ஸ்ரீலங்கன் குக்கிங் சேனலில் அதை பார்த்த உடனே இதை நம்ம உடனே பண்ணி பார்க்கணுமே. சரி, நம்ம இப்போ கண்டென்ட்டுக்கு நம்ம தட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல. 100 கண்டென்ட் நமக்கு தேவை. 100 நாள் சேலஞ்சுக்கு கண்டென்ட் தேவை. அதுக்காக சரி இதை பண்ணலாமே அப்படின்னு ஆஸ் யூஷுவல் கழுத கட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி நாங்கள் சமையல் சிம்பிளான சமையல் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அடுப்பு செட்டப்பை தூக்கிட்டு பெல்கனிக்கு வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லு. இன்னைக்கு நாங்கள் ரிங் முறுக்கு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ரிங் முறுக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரிங் முறுக்கு. ரிங்கு மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஒரு டைப் ஆஃப் முறுக்கு தான். கொஞ்சம் நமக்கு தேவையான காரமெல்லாம் போட்டு அதை அப்படியே ஒரு விரலாக போட்டுட்டு கையில் மோதிர மாதிரி போட்டு சாப்பிடுவீங்களா அப்பளம், அது மாதிரியே இருக்கும். ஆனால் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அதை இப்போ பண்ணுறோம், நீங்கள் பார்க்குறீங்க. மாவு அளந்து எடுத்து வச்சிருவோம். இதில் 2 கப் அரிசி மாவு. இந்த 2 கப் அரிசி மாவுக்கு இதால் 4 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம இப்போ ஊற்று சட்டி அடுப்பில் வைப்போம். அதுக்கு முதல் சிலிண்டரை போடுவோம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது கொஞ்சம் டைம் எடுக்கும். முறுக்கு சுற்றணும், அப்புறம் பொரிக்கணும். வேலை கூட போல. இப்போ இதில் 4 கப் தண்ணி சட்டியில் ஊற்றுவோம். சீரகம் ஒரு அரைக்கரண்டி போடும். கொஞ்சம் சின்ன சீரகம் நம்ம சொல்லுவோம். இவருக்கு நாக்கு வளர்ந்துருச்சு. இதில் சீரகம் அரைக்கரண்டியா? சீரகம் சொல்ல வந்தேன். சரி, சீரகம் அரைக்கரண்டி போட்டாச்சு. சின்ன சீரகம். எள்ளு கொஞ்சம் நொறு 2 கடி போடுறதுக்காக எள்ளு கொஞ்சம் ஒரு கரண்டி போடும். ஒரு கொஞ்சம் கலருக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது கொஞ்சம் காரமாக இருக்கிற மிளகாத்தூள். இது கொஞ்சம் தாராளமாகவே 2 கரண்டி போட்டுருவோம். காரம் வேணுமன்றது. உப்படுத்து வரல. பார்த்தீங்க இரு அங்கே ஒரு தோடுறாம பாருங்க. எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க, சமையலுக்கு உப்பு எடுத்து வரல. இப்போ தான் அது செஃப்புக்கே ஞாபகம் வருது, உப்படுத்துன்னு அவர் ஓடுறாரு. இதில் ஒரு கரண்டி பட்டர். மெயின் இன்க்ரீடியன்ட் எப்படி மறந்தீங்க? அங்கே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்ததால உப்பு அங்கே தேவைப்பட்டுச்சு. இந்த ரிங் முறுக்கெல்லாம் வந்து சின்ன பேக்கெட்டில் 5 ரூபாய்க்கு எங்கள் ஊரில் தியேட்டர்ஸில், சரக்கு கடையில், பெட்டி கடையிலலாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் கூட தியேட்டருக்கு போனால் இதுதான் வாங்கி சாப்பிடுவோம். செம்ம காரமாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு அப்புறம் அதை வீட்டிலே செஞ்சு சாப்பிட போகிறோம். அந்த டேஸ்ட்டு வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். உப்பையும் போட்டுடலாமா? 2 உப்பு போட்டுறேன். 2 கப் மாவு தானே, அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுருக்கோம். இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். மிஸ்டி பாருங்களேன். மிஸ்டி வந்து தொலைநோக்கு பார்வையா. கருவேப்பிலை எதுக்குடா அப்படின்னு கேட்டால், லாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை பொரிச்சிட்டு அந்த தூளோட அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மேலால் பரவர தூவுனா நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இது இப்போ சிம்பிள் வேலை இல்லை. மாவை எடுத்து அப்புறம் அந்த சின்ன வயசில் நம்ம கிளே உருட்டி விளையாடுவோம்ல, அது மாதிரி அதை பாம்பு மாதிரி உருட்டி அதை எடுத்து நம்ம ஒரு விரலில் அப்படியே சுற்றி வந்தீங்க, முறுக்கு சூட போறீங்க, வயசான காலத்திலே முறுக்கு சுட்டேன் அப்படின்னு. ஆமாம், அப்படின்னு வட்டமாக இப்போ சுடணும். இப்போ என்ன ஆகணும்? வெயிட் பண்ணி கொதிக்கணும். சரி, தண்ணி கொதிக்கக்குள்ள இந்த மாவை போட்டு நல்லா ஏன் இன்னைக்கு வளரிக்கிட்டே இருக்கு? என்ன பிரச்சனை எனக்கு சொல்றாரு? தண்ணி அதை கொதிச்சு தண்ணி கொதிக்கும் போது மாவை போட்டு நல்லா இடியப்பத்துக்கு அந்த மாதிரி குழைச்சி கொஞ்சம் நேரம் வச்சு ஆற விட்டுட்டு தான் பிறகு ஊற்றோம். தண்ணி நல்லா கொதிக்குது தானே, இப்போ இந்த மாவை போடுவோம்.
மாதிரி தான் இருக்கும். திரும்ப நம்ம நல்லா பிணைஞ்சு எடுக்க சரியாக. ஒரு இதில் மூடி எடுத்து வரும்போது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சுடுது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இவன் இப்போ அதை பெரட்டும் போது நீங்கள் அவனோட மற்ற கையை பார்த்துருப்பீங்க. அந்த பேலன்ஸுக்கு அதை பிடிக்கணும். ஆனால் அது பிடிக்க முடியாத சூடாக இருக்குங்கிறதுனால அது ஓடுது. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் அதுக்கு அந்த ஹேண்டில் இல்லையான்னா இருந்துச்சு, தீஞ்சி வச்சு. இந்த பக்கம் ஹேண்டிலை காணோம், இந்த பக்கம் உடஞ்சி வச்சு, அந்த பக்கம் இருக்கிற ஹேண்டிலை உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த சட்டிக்கு ஹேண்டிலே கிடையாது. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கார் அந்த குக்வேர் செட் அப்படியே புதுசாக நம்ம வாங்கணும்னு. அதான் நெக்ஸ்ட் மந்த்து அதை வாங்கிடுவோம். என்ன ஒரு கர்மோ, ஊருக்கு போகிறோம் என்னத்துக்கு விட்டுப்பட்டு போவான்ட்டு தான் வாங்காமல் இருக்கோம். அது வாங்கிட்டு போயிருப்பேன். இவரோட குக்வேர் எல்லாம் ரொம்ப பழசாயிருச்சுங்க. மலேசியாவுக்கு வந்தப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இது கூட புதுசாக வாங்கலை. எல்லாம் அந்த மாதிரி தான், கை இல்லாதது கால் இல்லாதது தான் இருக்குது. இப்போ இந்த சூடு ஆறணும் தான் கை வச்சு குழைக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம். நெருப்பு ஆனில் இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் அது கூல் ஆன உடனே அதை இப்படி பிடிக்கணுமா? அப்போ அந்த மாவு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல, லன்ச் டைம்னு வந்துருச்சுன்னா மிஸ்டி சட்டி சோறோடு வந்துருச்சு. பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் வெஜ்ஜு தான். பருப்பு குழம்பு கறியும் சுரக்காய் போட்ட ஒரு சொதி, ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சொதி. எனக்கு வெஜ்ஜில் ரொம்ப பிடிச்சது இது. அங்கே கவுண்டமணி ஜோக் ஓடிக்கிட்டு இருக்கு. சட்டி சோறு சாப்பிட்றது வந்து அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சுங்க. நல்லாயிருக்கும். எது சாப்பிட்டாலும் சொம்புல ஜலா, அதெல்லாம் நமக்கு பிடிக்கும். எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அந்த ஃபேன்சி கப்பெல்லாம் கொண்டு வைப்பாங்க. நல்லா சாப்பிட்டு அதில் தண்ணி குடிக்கும்போது எனக்கு ஞாபகம் வரும், இதே வீடாக இருந்தால் சொம்பு எடுத்து அக்குன்னு குடித்தாதான் நிம்மதியாக இருக்கும்ட்டு. ஆனால் அங்கே போய் சொம்பு குடுன்னு கேட்க முடியுமா? அங்கே சும்மா டீசெண்டாக குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே சொம்பில் தண்ணி குடிப்பேன். அது சொம்பு பழகி போச்சுங்க. சரி வாங்க, நம்ம ரிங் முறுக்கு செய்கிறத கண்டினியூ பண்ணுவோம். திறந்து பார்ப்போம். புட்டு மாதிரி வந்து ஆறி இருக்கு. இப்போ கொட்டி குழைச்செடுக்கணும். எல்லாம் கொண்டு செய்கிற குழைக்கணும். அதை க்ளே மாதிரி குழைச்சி ஒரு பால் மாதிரி ஆக்கணும். பாருங்க, ஒரு மாதிரி கொலஸ்டாரு. நான் உட்காந்து பார்த்தேன், லேட்டாகும் போல இருக்குது, அதான் சாஞ்சிட்டேன். படுத்து கிடந்தேன். இவங்க ஷோவை பார்ப்போம். இப்போ இதில் ஒரு சின்ன உருண்டை 2 எடுத்து வச்சு மற்றதை மூடி வச்சுருவாங்க. காஞ்சி போயிடும். எடுத்து ஒரு ஒட்டி விட்டா சரி. உருட்டணும், அப்புறம் அதை பிக்கணும், அப்புறம் உருட்டு. பாருங்க, இதான் ஷேப்பு. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பொரிச்சா சரி. இப்படி பல மோதிரங்களை செஞ்சு அதை பொரிச்சு எடுத்தா செம்மையாக இருக்கும். சூடாக அப்படியே கிறிஸ்பியாக சாப்பிட நல்லா இருக்கும். டீக்கு சூப்பராக இருப்பார். இவங்க 2 பேரும் இப்போ உருட்ட போகிறாங்க பாருங்க. உருட்டு வாங்கியா பாருங்க, உருட்டு. ஆகா, உலகமாக உருட்டுங்க. இப்படி ஷேப்பு வராட்டி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நைச்சு கிச்சு எடுத்துருங்க. ஓகே காய்ஸ், இதை உருட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ தான் 3 ரிங் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை உருட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம சந்திப்போம். உருட்டி முடித்ததுக்கு பிறகு காய்ஸ் இங்கே பாருங்கள், இவ்வளவு மோதிரங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்சுக்கு.
ஸோ அதை ஃபஸ்ட்டு பொரிச்சு காட்ட போகிறாராம். சரி ஆரம்பிங்க. சட்டி சுட்டதடா எண்ணெய் ஊற்றுதடா பாட்டி ஊற்றுதடா எண்ணெய் ஊற்றுதடா பாடு. சட்டி சுட்டதடா எண்ணெய் ஊற்றுதடா எண்ணெய் ஊற்றுதடா பாட்டி ஊற்றுதடா பாட்டி ஊற்றுதடா எண்ணெயை ஊற்றுதடா எண்ணெயை ஊற்றுதடா ஒரு எண்ணெயை இப்போ நீ பாடு. சட்டி சுட்டதடா எண்ணெயை ஊற்றுதடா பாட்டி ஊற்றுதடா சட்டிக்குள்ள ஊற்றுதடா. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பாட்டு தோணுச்சுன்னா நான் மட்டும் பாடி என்ன பண்ணுறது? இப்போ இங்கே எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் கூப்பிடுவேன், வருவாங்க அவங்களும் வந்து நின்று சொல்லலாம்ல, தம்பி நான் ஒரு பெரிய மனுஷி சும்மா வேலை வெட்டி இல்லையா அவனுக்குன்னு கேட்கலாம்ல. ஆனால் பாடுவேன், நின்று பாடுவேன். உங்களுக்கெல்லாம் இப்போ பாடி காட்ட முடியாத பாட்டுகள் கூட வச்சுருக்கோம். சில லிரிக்ஸ் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், அந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் வேற இருக்கு. சரி எண்ணெய் சுட்டுட்டே போடுவோமா? சுடல் இவன் இருக்காது சத்தம் வந்துச்சு. அது அந்த பபிள்ஸ் வரும் இல்லை போட்டேன். கொஞ்சம் சுடணும். இப்படி அவசரப்பட்டு போட்டுறாதீங்க, என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போடணும், இல்லானே அதை சாப்பிட முடியாமல் ஆயிரும். இல்லை இல்லை ரொம்ப சூடான உறவு போட்டால் தீயும் உள்ள பொரியாது. அதுதான் நானும் சொன்னேன், உள்ள பொரியாட்டி சாப்பிட முடியாதுல்ல. நான் சிம்பிளாக சொன்னால் பாட்டி சுற்றி வருது. இதே இனிப்பாகவும் பண்ண முடியும், பட் எங்களுக்கு அது காரமாக தான் வேணும். இனிப்பு முறுக்கு இருக்கு, இப்படி செய்வாங்களா? காய்ஸ் இதான் மலேசியா எறும்பு, பார்த்துக்குங்க. அந்த எறும்பெல்லாம் ஹூன்னா போகாது, மலாயில் ஏதாவது சொன்னால் தான் போகும். இதான் மலேசியா எறும்பு. சத்தமே வர மாட்டேங்குது, இப்படி தான் இருக்குமா? சில நேரம் அந்த பொரியிற சவுண்டு வந்து ஹெவியாக இருக்குது, இதில் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈரத்தோட போட்டால் தான் இது. இப்போ ஈரம் எல்லாம் காஞ்ச முறுக்கு கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் அந்த சத்தம் வரும். இப்படி ஒட்டி வச்சிருந்த சில முறுக்கு எண்ணெயில் போட்டோன்னே அந்த விரிசல் விட்டு ஓவாக இருந்தது சி ஆகிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு தெரியல, அது என்னன்னு தெரியலங்க. இவனுக்கும் ஷேப்புக்கும் ஆகாது. இங்கே பாருங்க, இதில் ஷேப்பு சரியாக இருக்குது, எண்ணெயில் போட்டோன்னே பிரியுது. அது நல்லா பொரிக்காமல் நான் கரண்டியை விட்டுட்டு நினைக்கிறேன், பொரியாமல். டக்குன்னு பார்த்தா சிலேபி மாதிரி இருக்குது, சிலேபி. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சில்லி பவுடர், சால்ட்டு தூவி, கருவேப்பிலையை நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் சரியான சூடு. இப்போ ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு, நீங்களும் சேர்ந்து பாடுங்க என்ன. இப்போ நீங்கள் தான் மிஸ்டி பாடுறதை நீங்கள் பாடணும். நான் ஒரு வரி சொல்லுவேன், அதை நீங்கள் பாடுங்க, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அடுத்ததை சொல்லுவேன். யார் அது அங்கே, அடா ரம்ஸ்டிக் பாட்டியடா, அது சமைக்குது இங்கே, அட மோதிரம் இருக்குடா. எப்படி பாட்டு? ஒன்ஸ் மோர். அது ரம்ஸ்டிக் பாட்டியடா. இங்கே பாருங்க, யாரையோ பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கேன், ஒன்னே தான் சொல்கிறீங்க. அப்போதான் நான் எஸ்கேப் ஆகலாம், நானே பாடுனேன். நீங்களும் சேர்ந்து பாடுனீங்களா? எப்படி இருக்கு பாட்டு? இந்த மாதிரி தான் நாங்கள் லூஸாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம்.
போதும். நான் அப்புறம் தூளெல்லாம் போடுறதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வயிறு ஃபுல்லாயிரும். இதில் இப்போ கருவேப்பிலையை பற்றி போட்டு காட்டிடுவோங்க. தூள் போடணும்ல? அதான் எல்லாம் போட்டு காட்டுவோம். இல்லாட்டி இப்போ சாப்பிடுங்க. ஆமாம், நிறைய எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். ஓகே காய்ஸ், நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு தூளெல்லாம் போட்டு சால்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு கருவேப்பிலையை க்ரஷ் பண்ணி போட்டு டீ டைமுக்கு சாப்பிடும்போது வந்து சந்திப்போம். டீ டைமுக்கு சாப்பிடும்போது ரிங் முறுக்கு டேஸ்டிங் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே பாருங்கள் நைட் ஆயிடுச்சு. டீ டைமுக்கு பண்ணுறதாக சொல்லி காட்டி இப்போ டின்னருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா சுட்டு வச்சுருக்காங்க. கருவேப்பிலையெல்லாம் பொரிச்சு தூவியாச்சு. இது கொஞ்சம் ஒன்று என்னது மிளகாத்தூளும் உப்பும் லைட்டாக தூவி செட் பண்ணிட்டோன்னா சாப்பிட வேண்டியதான். சும்மா காரசாரமாக முறுக்குன்னு இருக்க போகுது. ஓகே, செட் பண்ணுங்க. இதுதான் அதில் டேஸ்ட்டு. உப்பு கொஞ்சம் போடுறேன். இதை இப்போ பிரட்டி விட தேவையில்லையா? நல்லா பிரட்டி ஃபஸ்ட்டு ஒரு கருவேப்பிலை, ஒருத்தன் வர்றான் பாருங்க. பாருங்க பப்பா பப்பரின்னு வந்துக்கிட்டு இருக்காரு. தூள் போட பர்ஃபெக்டாக இருக்கு. சூப்பராக இருக்குது சார். நல்லா உப்பு மிளகா அந்த கருவேப்பிலையெல்லாம் அந்த மிளகா வாசனை இப்போ வருது. தூளை பழம் சத்தம் கேட்குதா? ஒரு ரிங் முறுக்கும் ஒரு கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துருக்கேன். இந்த இதில் தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்களா? அதான் இப்போ தெரியுதுண்ணா. ஏங்க ஊரில் சாப்பிட்டு அதே டேஸ்ட்டை 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் கை கொடுத்துருவோம். ஐயக்குடு ஐயக்குடு. இந்த நகைச்சுவையெல்லாம் இப்போ இரவு நேரம் இங்கே வாங்க. இரவு நேரம் நகைச்சுவையெல்லாம் பண்ணாத. தங்கத்துறை அளவாக சேப்பு வந்திருக்கேண்ணா. ஆஃப்டர்நூன் பண்ணது ஈவினிங் ஆகி இப்போ நைட் ஆகிடுச்சு. செய்கிறதே கொஞ்சம் டைம் எடுத்து நான் வேலைன்னு பாதியில் போயிட்டேன். கொஞ்சத்தை வீடியோவுக்கு செஞ்சு காட்டிட்டு நான் போயிட்டேன். மிச்சத்தை இவங்க உட்காந்து ஒட்டி 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 பொறிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது ஈஸியாக பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்தோமா முடிச்சு. இது ஒன்றும் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? ஆனால் அந்த கறக்க முறக்கு இன்னும் இருக்கு. ஏதோ டப்பாவில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ மிளகாத்தூளை தூவி அப்பப்போ சாப்பிட வேண்டியதான். ஓகே, இதை இப்போ சாப்பிட்டோன்னே இந்த காரத்துக்கு இப்போ போய் நாங்கள் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இன்றைக்கி எங்களுக்கு இதான் டின்னர். அங்கே பாருங்கள் அப்படியே போட்டுட்டு ஒரு வாரண்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஒன்று வந்திருக்கு. அதையும் இப்போ பார்த்துட்டு இதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இதான் எங்கள் டின்னரு. நாங்கள் அப்படியே டீயை குடிச்சிட்டு தூங்குகிறோம். உங்களை நாளைக்கு 100 days 100 vlog சேலஞ்சில் நாளைக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறோம். டேக் கேர். பாய்.